சேலத்தில் பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் அன்புமணியின் ஆதரவாளர்கள் 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 7 பேரிடமும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. சேலத்தில் பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக அன்புமணியின் ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் என்பவரின் ஆதரவாளர்களான 7 பேரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாக்குதல் நடத்தப்பட்டதன் எதிரொலியாக அன்புமணியின் ஆதரவாளர்கள் ஆகிய 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்புமணி ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலத்தில் பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக அன்புமணி ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் என்பவரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அன்புமணியின் ஆதரவாளர்கள் 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேரிடமும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்டதன் எதிரொலியாக அன்புமணியின் ஆதரவாளர்கள் 7 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்கிட கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கண்டிப்பாக சிந்துஜா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வடுகத்தம்பட்டியில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவரது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய அன்புமணி ஆதரவாளர்கள் 7 பேர் தற்போது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாமக சட்டமன்ற உருள் மற்றும் ராமதாஸ் ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரான நடராஜன் அளித்த புகாரின் பேரில் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதன் பேரில் போலீஸ் விசாரணை செய்து அன்புமணி ஆதரவு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் என்பவரின் ஆதரவாளர்களான ஆகிய 7 பேர் மீது 7 பேரை கைது செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.